ஹலோ கைஸ், வெற்றிகரமாக இன்றைக்கி 5வது நாளைக்கு வந்துவிட்டோம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பழைய வீடியோவில் வந்து மேலே உள்ளது சேர்த்தோம், அடுத்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ சேர்த்துட்டோம். இப்போது கீழே உள்ளதில் பாட்டம் ப்ளஸ்ஸு சேர்க்க போகிறோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா போடுவோம். அந்த ஃபார்முலா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஃபார்முலா போடுறேன் அப்படி வச்சுக்கோங்க. இந்த இது இங்கே உள்ள ப்ளூ இந்த பக்கம் வரும், இங்கே உள்ள ரெட்டு இந்த பக்கம் போகும், இங்கே உள்ள க்ரீன் இந்த பக்கம் வரும். அப்படியே இந்த 3 கலர் மட்டும் சுற்றும், இந்த ஒரு கலர் அப்படியே இருக்கும். சரி, இப்போது நம்ம க்ரீன் இங்கே வச்சுக்கிடுவோம். ஓகேவா? இப்போ க்ரீனை வச்சு நம்ம இந்த ஃபார்மில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ இங்கிட்டு வந்துடும், இந்த ஆரஞ்சு இங்கிட்டு வரும், இந்த ரெட்டு இந்த சைடு வரும். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் உள்ள ஒரு மெத்தடு. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கே புரிய வரும். நான் ஃபார்முலா என்னங்கிறத சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து அந்த ஃபார்முலா உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த க்ரீன் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால க்ரீனை வந்து என்னை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கேன். சரி, இப்போ பாருங்கள், இந்த சைடில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் போட போகிறேன். ரைட் சைட்லேயும் பண்ணலாம், லெஃப்ட் சைட்லேயும் பண்ணலாம். நான் லெஃப்ட் சைடில் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட்டை டவுன் பண்ணுறேன் 1, பார்த்துக்கிட்டிங்களா? அடுத்து பேக்கில் உள்ளது ஃப்ரண்ட்டு, பேக்கில் உள்ளதை கீழே இறக்குறேன் 2. சரியா? அடுத்து பாட்டம், ஃப்ரண்ட்டு பேக்கு பாட்டம், மறுபடியும் பேக்கில் உள்ளதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டேன், பாட்டமில் உள்ளதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டேன், ஃப்ரண்ட்டில் உள்ளதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டேன். இதனால் உங்களுக்கு மேலே உள்ள எந்த கலருமே கலையாது. நான் சொன்ன மாதிரியே கலைஞ்சிருக்கா? இந்த க்ரீன் இருக்குது, இங்கேருந்து ப்ளூ வந்து இங்கே போயிடுச்சு, இங்கேருந்து ரெட் இங்கே வந்துருச்சு, அப்படி இங்கேருந்து ஆரஞ்சு இங்கிட்டு வந்துருக்கு, இந்த இடத்துலையே ஷஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் மாற்றி இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எந்த மாதிரி வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இது இருக்கா, இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இருக்குது ரெட், என்னை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். இந்த கலரை நம்ம மைண்டில் மட்டும் வச்சுக்கிடுவோம். இங்கே ப்ளூ, இங்கே ஆரஞ்சு, இங்கே ப்ளூ, இங்கே க்ரீன் இருக்குது. ஓகே, இப்போ நான் இந்த ஃபார்முலாவை இந்த சைடு யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு வந்து இங்கே வந்துடும், ப்ளூ வந்து இங்கே சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடும், க்ரீனும் இங்கே சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடும். அப்போ கீழே ப்ளஸ் வரும். ஓகே, மறுபடியும் பண்ணுறத பாருங்கள். என்னை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு லெஃப்டில் டவுன் பண்ணுறேன். ஓகேவா? அடுத்து பேக்கில், மறுபடியும் கீழே பாட்டம், ஃப்ரண்ட்டு பேக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டு பேக், கீழே பாட்டம். ஓகேவா? மறுபடியும் பேக்கில் உள்ளதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிடணும், ஃப்ரண்ட்டில் உள்ளதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடணும், மேலே எடுத்துடணும். இதோ சொன்ன மாதிரி சேர்ந்துருச்சா? எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துருச்சா? கீழேயும் ப்ளஸ் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.